டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு ஒரு 10-15 பல் உரித்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புளி ஊற வச்சு வச்சுருக்குறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டிங்கன்னா வெந்தயம் செவந்து கரெக்டாக வரும். அது வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு அல்லது சிவப்பாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு வதக்கணும் நல்லா. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா இந்த பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். இப்போ தக்காளியை போட்டோம், தக்காளியை போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூளை நம்ம போட்டுக்கிறோம். இதில் அந்த குழம்பு மல்லித்தூளை போட்டு லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். புளி இப்போ ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த பூண்டில் உப்பு நல்லா ஏறிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் புளியை வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ புளி ஊற்றிக்கிறோம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தழையை தூவி இறக்கிக்கலாம். நம்ம இதுக்கு 2 சைட் டிஷ்ஷு தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அந்த சைட் டிஷ்ஷோடு சேர்த்து இந்த பூண்டு குழம்பை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணுங்கிற ஆர்வம் உங்களுக்கே வரும். இந்த சைட் டிஷ் 2ஐயும் நீங்கள் பூண்டு குழம்பு மாத்திரம் இல்லை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அல்லது கருவாட்டு குழம்பு அல்லது வேறு ஏதாவது புளிக்குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அது கூட சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டான ஒரு சாப்பாடாக இருக்கும். என்ன சைட் டிஷ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா கடைஞ்ச கீரையும் வாழைக்காயும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு வச்சு இந்த பூண்டு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்குறோம். செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.